இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, இதுக்கு முன்னாடி வேணா மாறன் பண்ண பல விஷயம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப பண்றது எதுவுமே தப்பில்ல மாமா. இவ்வளவு மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் நடத்தணும். இல்லக்கா, இவ்வளெல்லாம் இதை விட கேவலமா நடத்தணும். மாறா, இன்னும் ஏன்டா வெயிட் பண்ற? ரிப்போர்ட் அப்பா கிட்ட கொடு. இவ லட்சணத்தை அவர் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், என்னடா ரிப்போர்ட் இது? குட்ரா, நீங்களே பாருங்கப்பா, பாருங்க. இந்த வீட்டு மருமக, இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கிற விஜி, அவளோட ரிப்போர்ட் இது. புது ரிப்போர்ட், சுட சுட இப்பதான் வந்துச்சு. அவ கர்ப்பமே இல்ல. என்னை மன்னிச்சிருங்க. நான் வெளியே சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதை இந்த பொண்ணு தனக்கு சாதகமா பயன்படுத்தி என்னை மிரட்டி இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல வச்சிருச்சு சார். அந்த பொண்ணு கர்ப்பமே இல்ல சார். இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? வேணும்னா பாருங்களேன், இப்போ இது பொய்யன்னு சாதிப்பான். இல்ல மாமா, இவங்க பொய் சொல்றாங்க. நான் சொன்னேன்ல. ஏய், நிறுத்துடி. என்ன இந்த ஆளை கூட்டு வந்து பேச வச்சா நான் பயந்துருவேனா? நீ பயப்பட மாட்ட விஜி. நீ வேற ஏதாவது பிளான் பண்ணி இருப்ப. நீங்க உங்க தங்கச்சியை வாழ வைக்க என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா இந்த அளவுக்கு மட்டமா இறங்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓஹோ, மட்டமா? நான் முத்தமே சொல்றாங்க, எல்லாருமே கேட்டுக்கோங்க. என்ன டாக்டர், இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? ஓ, உங்களை மிரட்டி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா? ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? இப்படி ஒரு பொண்ணோட பாவத்தை கொட்டிக்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நான் தான் சொல்றேன்ல, நான் கர்ப்பமா இருக்கிறது உண்மை உண்மை உண்மை. அதான் சூப்பர். அப்படி போடுங்க வள்ளிமா. நான் செய்யணும்னு நினைச்சேன், நீங்களே செஞ்சிட்டீங்க. பரவாயில்ல. சித்தி. ஏய், இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது பேசின, ஏன் கையாலேயே உன்னை கொன்னு போட்டுருவேன். எங்க வந்து யார்கிட்ட உன் வேலையெல்லாம் காமிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ இப்படியே அழுது அழுது நாடகம் ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அதை நம்பி ஏமாறுவாங்கன்னா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு அவ்வளவு பெரிய முட்டாளா தெரியுதா? ஏண்டி, இவங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க கூப்பிட்டது உன்னை சீவி சிங்காரிச்சு நலுங்க வச்சு அலங்காரம் பண்ணி ரசிக்கிறதுக்கு இல்ல, உன் குட்டை அத்தனை பேர் முன்னாடியும் போட்டு உடைக்கிறதுக்காக தான். ஐயோ பாவம், நீ இறக்கம் பார்த்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு அவ்வளோ கேனேனுங்க மாதிரி இருக்கா? ஏய், உன் மேல எனக்கு என்னைக்கோ சந்தேகம் வந்துருச்சுடி. பொம்பளை பிள்ளையா இருக்காளேன்னு இறக்கம் பார்த்து உன்னை விட்டம் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை அன்னைக்கே ஓட ஓட விரட்டி இருக்கணும், விரட்டி இருக்கணும். இப்ப எல்லாரும் கேட்டுக்கோங்க, இவ கர்ப்பமாவும் இல்ல, அன்னைக்கு மண்டபத்துல என் மருமகன் இவளை கெடுத்துட்டான்னு சொன்னாலே அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் இல்ல. ஐயோ இல்ல, ஏன் ஓடிச்சு பொல்லகளெல்லாம் கட்டிடுவேன். ராஸ்கல், நான் வளர்த்த புள்ள. ஏன் கார்த்தி எந்த தப்பும் பண்ணல, அவன் உத்தம. இவளும் இவ ஆத்தாக்காரியும் சேர்ந்துதான் என் குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவும் என் வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காகவும்
இப்படி ஒரு நாடகத்தை போட்டு வந்திருக்காளுங்க. பெத்த தாய செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்ல. வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு எவ்வளவு பெரிய நாடகம் நடத்திருக்காளுங்க. ஏய், இதுக்கு மேலயும் நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி வெளிய. இல்ல சித்தி, போடி வெளியிலனா. சித்தி 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 அப்படி சொல்லாதே சித்தி. என்ன ரீல இருந்து போச்சா? கிளம்பலாமா? சித்தி சித்தி கெஞ்சி கேக்குறேன் சித்தி. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு விடு. கெஞ்சிரலாமா கெஞ்சு. உன் நடிப்புக்கெல்லாம் மயங்கினது போதும். போடி இங்கிருந்து. ஐயோ அநியாயம் பண்றாளே, இத கேட்க நாதி இல்லையா? என் கழுத்துல இப்படி தாலிய கட்டிட்டு இத்தனை நாளா குடும்பம் நடத்திட்டு இப்ப என் வயித்துல குழந்தை இல்லைன்னதும் என்னைய இப்படி குடும்பமா சேர்ந்து துரத்தி அடிக்கிறாளே, இத கேட்க யாருமே இல்லையா? இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். என் வாழ்க்கை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் அது இந்த வீட்டு வாசல்லே போகட்டும். ஆ, ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இங்க என்ன நடந்தாலும் சுத்தி இருக்கிற நீங்க எல்லாரும் தான் சாட்சி. அன்னைக்கு மண்டபத்துல உங்க எல்லாரும் முன்னாடி தானே அவர் தாலி கட்டினாரு. இப்ப கூட எனக்காக பேச மாட்டீங்களா? என்னங்க பாத்தியா? ஆமா, நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் தான் சொன்னேன். அதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணலையே. நான் அவர் மச்சின மகதானே. எனக்கு இந்த குடும்பத்துல உரிமை இல்லையா? நான் செஞ்ச தப்புக்கு அவர் என்ன வேணா தண்டனை கொடுக்கட்டும், அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் வாழ்க்கைய எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுங்க, காப்பாத்தி கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. அத்த, பெருசுங்கெல்லாம் உள்ள போயிருக்கு. அதுங்க போய் அவர் மனசை மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம போய் பேசுவோம். போங்க போங்க. இவள